திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ரேஷன் கடை உதவியாளர் வேலை வாங்கி தருவதாக கூறி மணப்பாறை எம்எல்ஏ பெயரை தவறாக பயன்படுத்தி 6 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி மோசடி செய்தவர் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. எம்எல்ஏ பெயரில் அரங்கேறிய மோசடி சம்பவத்தின் பின்னணி என்ன? திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த அப்துல் சமது. அவரது தனி உதவியாளராக காதர் மொய்தீன் என்பவர் உள்ளார். இந்நிலையில் அப்துல் ரகுமான் என்பவர் மணப்பாறை அருகே உள்ள வடநாடு கைகாட்டியில் செருப்பு கடை வைத்து நடத்தி வருகிறார். இவர் மணப்பாறை எம்எல்ஏ பெயரை தவறாக பயன்படுத்தி பண மோசடி செய்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. ராம்பட்டியைச் சேர்ந்த மணிவேல் என்பவருடைய மனைவி வெண்ணிலா என்பவருக்கு ரேஷன் கடை உதவியாளர் பணி வாங்கித் தருவதாக கூறி நம்ப வைத்துள்ளார். தனக்கு எம்எல்ஏ அப்துல் சமதுவை நன்றாக தெரியும் என்றும் தன்னால் இந்த வேலையை வாங்கித் தந்துவிட முடியும் என்றும் கூறியிருக்கிறார். அந்த வேலைக்கு 9 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் எனவும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதை நம்பிய மணிவேல் முன்பணமாக 3 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறார். அதை வாங்கிக் கொண்டு சில நாட்கள் கழித்து இது போதாது, மேலும் 3 லட்சம் ரூபாய் உடனே கொடுக்க வேண்டும் என கூறியிருக்கிறார் செருப்பு கடை ஓனர் அப்துல் ரகுமான். 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி புரட்டிய மணிவேல் 2ஆம் தவணையாக 3 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார். மொத்தம் 6 லட்சம் ரூபாயையும் வடநாடு கைகாட்டியில் உள்ள அப்துல் ரகுமானின் செருப்பு கடையில் வைத்து கொடுத்துள்ளார் மணிவேல். அப்படி கொடுக்கும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதை அவருக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டார். இதனிடையே எம்எல்ஏ தரப்பினரிடம் சென்று இதுபோன்று பணம் கொடுத்திருப்பதாகவும் தனது மனைவிக்கு வேலை கிடைத்து விடுமா என்றும் கேட்டிருக்கிறார் மணிவேல். அப்போதுதான் தெரிய வந்தது செருப்பு கடைக்காரர் அப்துல் ரகுமான் ஒரு மோசடி நபர் என்பது. தன்னிடம் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி மோசடி செய்ததை உணர்ந்த மணிவேல் மிகுந்த ஆத்திரமடைந்துள்ளார். இந்நிலையில் தான் எடுத்த வீடியோக்களை சமூக வலைத்தளங்களில் விட்டு எம்எல்ஏ பெயரை கூறி மோசடி செய்வதை வெளிப்படுத்தி இருக்கிறார் மணிவேல். இந்த 2 வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மனிதநேய மக்கள் கட்சியின் திருச்சி மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் அக்பர் பாஷா இதுகுறித்து வடநாடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். எம்எல்ஏ பெயரை பயன்படுத்தி மோசடி செய்து வரும் செருப்பு கடைக்காரர் அப்துல் ரகுமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென புகாரில் வலியுறுத்தியுள்ளார். எம்எல்ஏ பெயரை தவறாக பயன்படுத்தி அரங்கேறிய இந்த மோசடி சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.